தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜிடிடி குட் டில் ட்ரிகர்டு ஆர்டர் அப்படின்னா என்ன, இந்த ஆர்டரை நம்மளோட ட்ரேடிங்க்கு எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதாவோட ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் ஃப்ரீயா நீங்க ஒரு 2 மினிட்ஸ்ல அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃப்ரீ ட்ரைனிங் மெட்டீரியல்ஸை நீங்க கலெக்ட் பண்ணிக்கங்க. குட் டில் ட்ரிகர்டு இதை தான் ஷார்ட்டா ஜிடிடி ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிடிடி ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதால அவைலபிளா இருக்கு. இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 150 ரூபாய் அந்த ஷேர் வந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்கலாம்னு விருப்பப்படுறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நீங்க அதை இன்ட்ராடேல வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா இன்ட்ராடேல ஆர்டர் போடலாம், இல்ல வந்து சிஎன்சி டெலிவரியில ஆர்டர் போடலாம். ஓகேங்களா? ஆனா என்ன ஒரு இஷ்யூனா, அன்னைக்கு ஈவினிங் குள்ளேயே அது 150 ரூபாய் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். இல்ல அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப், அதாவது உங்களோட ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்ப நீங்க 150 ரூபாய்க்கு அதை வாங்க விருப்பப்படுறீங்க. ஆனா பிரைஸ் எப்போ 150 ரூபாய் போகுங்கிறது தெரியாது. இன்னைக்கு போகலாம், இல்ல நாளைக்கு போகலாம், இல்ல ஒரு வாரம் கழிச்சு போகலாம், இல்ல ஒரு மாதம் கழிச்சு போகலாம், இல்ல 3 மாதம் கழிச்சு கூட அந்த 150 ரூபாய் போகலாம். ஓகேங்களா? அப்போ நீங்க தினமும் மார்க்கெட்டை வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். இல்லனா தினமும் நீங்க ஆர்டர் வந்து மார்னிங்கே நீங்க போட்டு வைக்கணும். ஓகேங்களா? அப்ப அன்னைக்கு போட்டு வச்சாதான் ஆர்டர் வந்து பிளேஸ் அன்னைக்கு மார்க்கெட் அந்த பிரைஸ் ரீச் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய தொல்லை. தினமும் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும், தினமும் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும். இதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஜிடிடி ஆர்டரை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஜிடிடி ஆர்டர்ல நீங்க 150 ரூபாய் பிரைஸ் வந்து நீங்க செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எப்ப 150 ரூபாய் பிரைஸ் வந்து ரீச் ஆகுதோ அது வந்து ஒரு வாரம் கழிச்சும் ரீச் ஆகலாம், இல்ல ஒரு மாதம் கழிச்சும் ரீச் ஆகலாம், இல்ல 6 மாதம் கழிச்சும் ரீச் ஆகலாம், இல்ல 10 மாதம் கழிச்சு கூட அந்த பிரைஸ் ரீச் ஆகலாம். எப்ப நீங்க செட் பண்ணி வச்சிருக்க பிரைஸ் ரீச் ஆகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க எத்தனை குவாண்டிட்டி செட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை குவாண்டிட்டி வந்து அது பை பண்ணி கொடுத்துரும். இதை சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜிடிடி ஆர்டரை ஒரு லாங் டர்ம் ஆர்டர் அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கங்க. இந்த ஜிடிடி ஆர்டர்ல நீங்க 2 பிரைஸ் வந்து என்டர் பண்ணணும். ஒன்னு ட்ரிகர் பிரைஸ், இன்னொன்னு லிமிட் பிரைஸ். இந்த ட்ரிகர் பிரைஸ் அப்படின்னா நீங்க வந்து இப்ப 150 ரூபாய்க்கு அந்த ஷேரை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா 149 ரூபாய் இல்ல 149.50 பைசா. ஓகேங்களா? இதை நீங்க ட்ரிகர் பிரைஸ்ல வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் வந்து ரீச் ஆன உடனே இல்ல அந்த பிரைஸ் வந்து கிராஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க லிமிட் பிரைஸ்ல என்டர் பண்ணி வச்சிருக்க அந்த ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். ஒன்ஸ் அந்த ஆர்டர் வந்து ரீச் ஆன உடனே அந்த பிரைஸ் ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா லிமிட் பிரைஸ்ல நீங்க என்ன அமௌண்ட் செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களோட ஃபண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒன்ஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா இமெயிலும் வரும், ஜீரோதால பாத்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸும் வரும். இந்த ஜிடிடி ஆர்டரோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா 1 இயர். இப்போ நீங்க ஆர்டர் வந்து ஜிடிடி ஆர்டர்ல ஒரு பிரைஸ் செட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் வந்து 365 நாள் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். அந்த 365 நாளுக்குள்ள அந்த பிரைஸ் வந்து ரீச் ஆனிச்சு அப்படின்னா ஆர்டர் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஜீரோதால இந்த ஜிடிடி ஆர்டருக்குன்னா அவங்க தனியா எந்த விதமான சார்ஜஸும் வசூலிக்கிறது இல்ல, அதாவது சார்ஜ் பண்றது கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த ஜிடிடி ஆர்டர்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு சிங்கிள் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது ஓசிஓ அதாவது ஒன் கேன்சல் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ட்ரிகர் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஸ்டாக்குக்கு நீங்க வந்து ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒன்னு அதை நீங்க பை பண்றதுக்கு கிரியேட் பண்ணலாம். சிங்கிள் ட்ரிகர் அப்படின்னா ஒன்னும் பை பண்றதுக்கு கிரியேட் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி ஹோல்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா விக்கிறதுக்கு மட்டும் அதை வந்து நீங்க வந்து ஜிடிடி வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து சிங்கிள் ட்ரிகர். ஒன்லி நீங்க அதை பை பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல செல் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல அது ஹோல்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா டார்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒன்னு தான் உங்களால பண்ண முடியும். இப்போ ஓசிஓ அப்படின்னா போத், இப்போ நீங்க ஒரு ஷேர் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னா இது வாங்குனதுக்கு அப்புறம் தான் ஓசிஓ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்க அதை ஒரு ஷேரை வாங்குனதுக்கு அப்புறம் போத் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டையுமே சேம் டைம் வந்து உங்களால வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸோட ட்ரிகர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும், இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு
அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கோட ட்ரிகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? சிங்கிள் ட்ரிகர் அப்படின்னா எய்தர் நீங்கள் வந்து டார்கெட் இல்லை ஸ்டாப் லாஸ் ஏதாவது ஒன்று மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் வாங்குறதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓசிஓ அப்படின்னா ஒரு ஆர்டர் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஷேர் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் போத் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ஓசிஓ அப்படிங்கிறது. இந்த சிங்கிள் ட்ரிகரை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். அதாவது சிங்கிள் ட்ரிகர்ல பை எப்படி பண்றது, செல் எப்படி பண்றது அப்படின்னு. இப்போ பை சைடு நம்ம பார்க்கலாம். இப்போ ரிலையன்ஸோட சிஎம்பி அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2322. ஓகேங்களா? அது 2305 வந்துச்சு அப்படின்னா அதை வாங்கலாம் நான் நினைக்கிறேன். இப்போ நான் அது வந்து கிரேட் ஜிடிடியில் போயிட்டு ட்ரிகர் பிரைஸ்ல 2300 லிமிட் பிரைஸ் அதான் நம்மளோட டார்கெட் வாங்குற பிரைஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 2305 நான் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா எப்போ வந்து அந்த ஷேர் வந்து 2300 ரீச் ஆகுதோ அப்போ ட்ரிகர் ஆகி லிமிட் பிரைஸ்ல நான் போட்டிருக்க 2305க்கு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பை ஜிடிடி அப்படிங்கிறது. அதாவது இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விட கம்மியாக ஒரு பிரைஸுக்கு வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு எப்படி ஜிடிடி ஆர்டர் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இதுவே செல் ஜிடிடிக்கு வருவோம். இங்கே பேங்க் ஆஃப் பரோடா ஓகேங்களா 227 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அதை விற்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் கிரேட் ஜிடிடி இது வந்து என்னோட ஹோல்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹோல்டிங்ல இருக்கிறத நான் விற்க போறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிகர் பிரைஸ்ல போயிட்டு 240 போட்டுட்டு டார்கெட் பிரைஸ்ல 241 போட்டேன் அப்படின்னா எப்போ பேங்க் ஆஃப் பரோடா வந்து 240 வந்து ரீச் ஆகுதோ அப்போ வந்து ட்ரிகர் ஆயிட்டு 241ல வந்து எனக்கு டார்கெட்டை வந்து புக் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து செல் பண்ணும்போது சிங்கிள் அந்த ட்ரிகரை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான். இதை வந்து நீங்க ஒன்ஸ் ஜிடிடி பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இயர் வரையும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மெயினா யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஷார்ட் டர்ம் ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிடி வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஓசிஓ அதாவது ஒன் கேன்சல் அதர் இந்த ஆர்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஷேரை வாங்கி என்னோட ஹோல்டிங்ல இருக்கு. இப்போ இன்ஃபை அப்படிங்கிற ஷேர் வந்து என்னோட ஹோல்டிங்ல இருக்குன்னு வச்சுப்போம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 1822க்கு நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னா கிரியேட் ஜிடிடில போயிட்டு ஓசிஓ செலக்ட் பண்ணிட்டு டார்கெட்ல போயிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1910 ஓகேங்களா ட்ரிகர் அண்ட் நீங்க லிமிட் பிரைஸ் போத் ரெண்டுலயுமே சேம் பிரைஸ் ஃபிட் பண்ணிக்கலாம். அதே போல வந்து ஸ்டாப் லாஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வரும். நீங்க ஓசிஓ செலக்ட் பண்ணிட்டாவே டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸ்டாப் லாஸ்ல போயிட்டு 1730 நீங்க என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டாப் லாஸ்ல அதை நீங்க ட்ரிகர் பிரைஸ்லயும் லிமிட் பிரைஸ்லயும் போட்டீங்க அப்படின்னா இப்ப இன்ஃபை வந்து மேல போணுச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆயிரும். டார்கெட் ரீச் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். இல்ல நீங்க வாங்குனதுல இருந்து இன்ஃபை கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா டார்கெட் ஆர்டரும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? சோ இதோட வேலிடிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் தான். ஓகே, இதுவரையும் நம்ம தியரிட்டிக்கலா பார்த்ததை இப்போ நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். இப்போ என்னோட ஜீரோதா கைட் அக்கௌண்ட் வந்து நான் வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஜீரோதா கைட் மொபைல் ஆப்லையும். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஜீரோதாவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஜீரோதா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கும். அதில் நீங்கள் வந்து எந்த ஷேரை வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை இங்கே சர்ச்சில் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் வாட்ச் லிஸ்ட்டில். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு பீஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம ஜிடிடி யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கோல்டுக்கு நேரான கர்சரை மூவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4வதாக கிரியேட் ஜிடிடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டிரான்சாக்ஷன் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பை செல் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ட்ரிகர் டைப்பில் வந்து சிங்கிள் ஓசிஓ. இப்போ நம்ம சிங்கிள் தான் டிஃபால்ட்டாக எனபிள் ஆகிருக்கும். ஓசிஓ வந்து எனபிள் ஆகிருக்காது. இந்த ஓசிஓ எப்போ எனபிள் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ஷேரை வாங்கி ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா விற்கும் போது தான் டார்கெட் அண்டு ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே நம்ம பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த ஓசிஓ வந்து எனபிள் ஆகும். அதையும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 130 ரூபா ப்ளஸ் 50 பைசா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 139 ரூபா வந்து ட்ரிகர் ப்ரைஸாக நான் போடுறேன். எனக்கு வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி 1. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸில் பார்த்தீங்க லிமிட் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 140 நான் போடுறேன். ஓகேங்களா? எப்போ இந்த கோல்டு பீஸ் வந்து 139 ரீச் ஆகுதோ அப்போ ட்ரிகர் ஆகிட்டு
ஒரு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 140 வந்து எனக்கு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கிரியேட்டட் ஜிடிடி அப்படின்னு வருது. ஸோ இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஆர்டர்ஸில் போயிட்டு இங்கே ஜிடிடியில் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஜிடிடி ஆர்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃபோவில் போனீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 2026 மே மாதம் 24 நான் க்ரியேட் பண்ணுறேன். இது எக்ஸ்பிரி ஆகிறது பாருங்கள் 2027 5வது மாதம் 24, கரெக்டாக 1 இயர் வேலிடிட்டி. ஓகேங்களா, ஸோ இதை தான் நான் முன்னாடி சொன்னேன். இது பை, இது சிஎன்சி, இது லிமிட். ஓகேங்களா, ஒன்ஸ் ட்ரிகர் ப்ரைஸ் வந்து ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் என்ட்ரு பண்ணது லிமிட் ப்ரைஸில் என்ட்ரு பண்ண 140 இருக்குது இல்லையா, ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு குவான்டிட்டி வந்து பை பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் ஆனால் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது எந்த ப்ரைஸில் பிரேக் ஆகுதோ அந்த ப்ரைஸில் நீங்கள் ஒரு ஜிடிடி ஆர்டர் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுக்கு நம்ம தினமும் லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸு க்ரியேட் பண்ணி இது ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு இமெயில் வரும், மொபைலுக்கு வந்து Zerodha வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஜிடிடி ஆர்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஓசிஓ இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஹோல்டிங் போகிறேன், இங்கே நிறைய ஷேர்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த சுசிலான் அப்படிங்கிற ஷேர் நம்ம எடுத்துக்கோம். ஸோ அது 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதே சேம் கிரியேட் ஜிடிடி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ டிரான்சாக்ஷன் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செல் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இது ஹோல்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் ட்ரிகர் டைப்பில் இப்போ ஓசிஓ எனபிள் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹோல்டிங்கில் இருக்கிறதுனால இப்போ நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே நம்மளால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம 53 ரூபாய் இது வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது சுசிலான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நான் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 40 ரூபாய் நான் ஸ்டாப் லாஸாக போடுறேன். 2 குவான்டிட்டி ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் 2 குவான்டிட்டி அப்படிங்கிறத நான் எனபிள் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சேம் ப்ரைஸும் போட்டுக்கலாம். ஸோ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னென்னா 60 போடுறேன். ஓகேங்களா, ஸோ 60 போட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு குவான்டிட்டி மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி விற்கலாம். இல்லை டார்கெட் பார்த்தீங்க ஆல்ரெடி நான் 2 குவான்டிட்டி வாங்கி ஹோல்டிங்கில் இருக்கேன். ஸோ இந்த குவான்டிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு குவான்டிட்டி கூட டார்கெட் ஹிட் பண்ணிட்டு ஒன்று கூட நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நீங்கள் எப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ பிளேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜிடிடி ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சேம் இப்போ ஆர்டர்ஸில் போவோம், ஜிடிடியில் போவோம். இங்கே பாருங்கள் செல் ஆர்டர் நம்ம டார்கெட்டும் போட்டிருக்கோம், ஸ்டாப் லாஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து 40யும் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60யும் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 53 ரூபாய் அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தினமும் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சேம் இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் 1 இயருக்கு அது வேலிடிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர், டார்கெட் ட்ரிகர் எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, எப்போ வந்து 40 இல்லை 60 ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அது ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஆப்போசிட் ஆர்டர் அதாவது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனிச்சு அப்படின்னா டார்கெட் கேன்சல் ஆயிரும். டார்கெட் ட்ரிகர் ஆனிச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிடி ஆர்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். Zerodhaல இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஜிடிடி ஆர்டரை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.